வணக்கம், நமஸ்கார் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு பிரதர்ஸ், மால்தீவ்ஸ் நம்ம பக்கத்து நாடு. ஓகே, ஏற்கனவே மால்தீவ் பற்றி சொல்லியிருப்பேன். நீ மேப்பில் பாருங்கள் அது எங்கே இருக்குன்னு. மால்தீவ் வந்து நம்ம நியரஸ்ட் கண்ட்ரி தான். மோஸ்ட்லி இந்தியன்ஸ் தான் அங்கே இருக்கிறாங்க. அநேக கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியாக இருக்கட்டும், ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் ஜாஸ்தி. ஓகே, ஸோ இதுக்கு போகிறதுக்கு சூப்பர்வைசர், அக்கௌண்டன்ட், ஸ்டோர் கீப்பர்ஸ். ஓகே, இதில் லேபர்லாம் கேட்டாங்க, பட் அது நம்ம தமிழ்காரங்க போக மாட்டாங்க. ஸோ அப்படி யாராக இருந்தால் மேசன், கார்பெண்டர், ஷட்டிங் வரலாம். பட் இது வந்து அஃபிஷியல் கிளரிக்கல் கேட்டகரி, சூப்பர்வைசர், அக்கௌண்டன்ட். ஆனால் மால்தீவில் இந்தியாலேயோ இல்லை எங்கேயோ அவங்களுக்கு அந்த சூப்பர்வைசருக்கெல்லாம் டிப்ளமோ இல்லைன்னா டிகிரி கண்டிப்பாக வேணும். இதில் சிவிலில் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். மற்றபடி அக்கௌண்டன்ட், ஸ்டோர் கீப்பர்னா கூட பரவாயில்ல, வேறு எந்த ஃபீல்டில் இருந்தாலும் பரவாயில்ல. மினிமம் 3 years எக்ஸ்பீரியன்ஸ், டிகிரி, டிப்ளமோ கண்டிப்பாக வேணும். இவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். இது டாலரில் சொல்லியிருக்கு, பட் அவங்க வந்து மால்தீவ் ருப்பியா அதில் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இதில் மெயின்டெனன்ஸ் சூப்பர்வைசர் வேணும். கன்ஸ்ட்ரக்ஷனில் வேலை பார்த்து சூப்பர்வைசர், டிப்ளமோ சூப்பர்வைசர் தான் பரவாயில்ல, அவங்க கொஞ்சம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அதேமாதிரி ஜூனியர் அக்கௌண்டன்ட் தேவை, சீனியர் அக்கௌண்டன்ட் தேவை, ஸ்டோர் கீப்பிங், கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் தேவை. ஓகே, வயசு 35-40க்கு கீழே இருக்கணும், 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், டிகிரி, டிப்ளமோ இருக்கணும், இங்கிலீஷ் நல்லா பேசணும். ஓகே, இதுக்கு ஷேரிங் அக்காமடேஷன் கிடைக்கும், ஃபுட்டுக்கு அலவன்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இது வந்து ப்ராசஸ் வந்து மால்தீவ்ஸை பொறுத்த வரைக்கும் இன்விடேஷன் லெட்டர் மாதிரி தான் வரும். அதாவது விசிட் எம்ப்ளாய்மெண்ட் மாதிரி தான். அங்கே இறங்கின உடனே ஆட்டோமேட்டிக்காக அவங்க உள்ள பெர்மிட் கார்டு போட்டு கொடுப்பாங்க. ஸோ அது நோ ப்ராப்ளம். ஸோ இந்த கேட்டகரிக்கெல்லாம் கம்பெனி தரப்புலேருந்து அவங்க உங்களுக்கு கால் பண்ணி பேசுவாங்க. நீங்கள் சிவி அனுப்பிச்சிங்கன்னா சர்வீஸ் சார்ஜ் வந்து இதில் ஆல்மோஸ்ட் ஒரு 80,000 to 90,000 வரும். அதாவது 1 lakh அந்த கிட்டத்தட்ட. ஓகே, ஸோ அது அவங்க பேசிட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னா. ஸோ நோ ப்ராப்ளம். இதுக்கு அட்வான்ஸ் இல்லை. டாக்குமெண்ட்ஸ் ஓகே ஆன பிறகு, உங்களுக்கு பேசி கன்ஃபார்ம் ஆன பிறகு ஆஃபர் லெட்டர் தருவாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம என்ன செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ பட்ஜெட் இது வந்து 1 lakh கீழே தான் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட இருக்கும். ஓகே, ஸோ இதில் தேவைப்படுறவங்க இந்த பட்ஜெட்டில் இந்த இதுக்கு போகலான்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, வேறு வேகன்சிகள் வரும், அதையும் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றைக்குமே நன்றி சொல்லுவேன். ஓகேவா?